இந்த வீடியோவில் 9th எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த பாடத்தில் மொத்தமாக 73 வினாக்கள் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ரெண்டுமே சேர்த்து 39 வினாக்கள் இருக்குது. பேலன்ஸ் ஒரு 34 வினாக்கள் இருக்குது. ரெண்டுமே சேர்த்தா 73 வினாக்கள் நீங்கள் படித்தாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 வகையாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதன்மை துறை, அடுத்து இரண்டாம் துறை, அடுத்து மூன்றாம் துறை. முதன்மை துறையை விவசாயத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாம் துறையை தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாம் துறையை சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சேவைத்துறை என அழைக்கப்படும் பொருளியல் துறை, சேவைத்துறை அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா மூன்றாம் துறையை தான். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழுவின் பெரும்பகுதி எந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளன? உழைப்பாளர் குழுவின் பெரும்பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தொழில், அதாவது விவசாயம். இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் டெல்லி சுல்தான் வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்னா பெரோஷா துக்ளக். பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறைன்னு. இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் எவ்வகையை சேர்ந்தவை? ஒழுங்கமைக்கப்பட்ட துறைன்னு. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை சார்ந்தவை வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை சேர்ந்தவை. கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் சிறப்பம்சம் அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சிறப்பம்சம் எது அப்படின்னு நமக்கு தெரியணும். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பணி பாதுகாப்பு, நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், வேலை உத்தரவாதம் கிடையாது, இது சிறப்பம்சம்ல வராது. அடுத்தது நல்ல ஊதியம் மற்றும் மருத்துவ உதவித்தொகை, இதெல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் சிறப்பம்சங்கள்ல வரும். இதில் எது அல்லாது எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லாது வேலை உத்தரவாதம் கிடையாது அப்படின்றது தான் சிறப்பம்சம்ல இல்லாது. வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவை எந்த துறையின் கீழ் வருகின்றன? இதெல்லாம் ஒழுங்கமைக்கப்படாத துறையின் கீழ் வருகிறது. கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கமைக்கப்படாத துறை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலைக்கு நிரந்தர உத்தரவாதம் உண்டு, அரசு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை, ஊதியத்துடன் விடுப்பு, மருத்துவ விடுப்பு உண்டு, இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டவை. இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒழுங்கு அமைக்கப்படாத துறை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி தான். அரசு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை. சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின. சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின. கீழ்கண்டவற்றுள் பொதுத்துறையின் முதன்மை நோக்கம். இந்த 2 கொஸ்டினுமே 9th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். கீழ்கண்டவற்றுள் பொதுத்துறையின் முதன்மை நோக்கம் எதுனா பொதுத்துறை அப்படின்னு பார்த்தாலே சேவை நோக்கம். தனியார் துறையின் முதன்மை நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது லாப நோக்கம். வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்த கள ஆய்விற்கு புகழ்பெற்ற இருவேல்பட்டு கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விழுப்புரம் மாவட்டம். வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்த கள ஆய்விற்கு புகழ்பெற்ற இருவேல்பட்டு கிராமம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா விழுப்புரம் மாவட்டத்தில். பல அறிஞர்களால் சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்யப்பட்டு வரும் இருவேல்பட்டு கிராமம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஸ்லேட்டர் கிராமம்னு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் எந்த ஆண்டு தனது மாணவர்களுடன் இருவேல்பட்டு கிராமத்திற்கு முதலில் கள ஆய்வு செய்ய சென்றார்?
எந்த ஆண்டுனா 1916. இதுக்கப்புறம் பார்க்க போகிற 24 வினாக்கள் வந்து இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள். பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? 15 முதல் 60 வயது வரையிலான வயதை வந்து கணக்கிடலாம். இந்தியாவின் பல்வேறு துறைகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த இறங்கு வரிசை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னா சார்புத்துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை தான் சரியானது. இறங்கு வரிசை எது சரியானதுன்னா இதுதான். இந்த சார்புத்துறை அப்படின்றது எதை குறிக்கும்னா மூன்றாம் துறையை குறிக்கும். மூன்றாம் துறையை எப்படி சொல்லலாம்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சார்புத்துறை அப்படின்னு சொல்லலாம். பின்வரும் துறைகளில் இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை முதன்மை துறை. முதன்மை துறை தான் இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை. பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? முதன்மை துறையை சார்ந்தது இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உற்பத்தி பொருள்கள் தான் முதன்மை துறையை சார்ந்ததல்ல. பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல? கட்டுமானம், உற்பத்தி, சிறு தொழில், காடுகள். இல்லை, காடுகள் தான் இரண்டாம் தொழிலை சார்ந்ததல்ல. மூன்றாம் துறையில் அடங்குவது எது? மூன்றாம் துறையில் வந்து போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல், இது மூணுமே வரும். இதில் அனைத்துமே சரியானதான். எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? தொழில் அமைப்பு முறை எந்த துறையில் வந்து சேர்க்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் துறையில் தான். பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1, பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம், இதெல்லாம் எந்த துறையில் வரும்னு பாருங்க. வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் இதெல்லாம் முதன்மை துறையில் வரும். 4வதாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம், இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா இரண்டாம் துறையில் வரும். உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இதெல்லாம் இரண்டாம் துறையில் வரும். வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு இதெல்லாம் வந்து சார்பு துறை, அதாவது மூன்றாம் துறையில் வரும். 2வதாக இருக்கு. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு இதெல்லாம் மூன்றாம் துறையில் வரும். குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் இதெல்லாம் ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வரும். இது 1வதாக இருக்கு. இப்போ 4, 3, 2, 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஆ. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். பெரோஷா துக்ளக் வந்து டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். எந்த துறை பதிவு செய்யப்பட்டு அரசு விதிகளை பின்பற்றுகிறது? ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் பதிவு செய்யப்பட்டு அரசு விதிகளை பின்பற்றுகிறது. எந்த துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது? ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறு தொழில். இல்லை, இது மூணுமே பாருங்க மூன்றாம் துறையை சார்ந்தது, அதாவது சேவை துறையில் வரும். இல்லை, சிறு தொழில் மட்டும் ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வரும். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் துறைகள் வகைப்படுத்தப்படுகின்றன? பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் துறைகள் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவனங்களின் உரிமையின் அடிப்படையில். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டில் உற்பத்தி மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இங்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஆ. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ரெண்டுமே சரிதான். கூற்றுக்கான காரணமும் சரிதான். தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்காக வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் முதலாளி. தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளன? வேளாண்மை துறைக்கு தான் அதிக நபர்கள் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளன. எந்த துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல? ஒழுங்கமைக்கப்படாத துறையில தான் வேலை வாய்ப்புகள் வந்து நிலையான மற்றும் முறையானவை அல்ல. இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் எப்போதும் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது வேலைவாய்ப்பு. இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் எப்போதும் ஒரு முக்கிய உறுப்பாக இருப்பது என்னன்னா வேலைவாய்ப்பு தான்.
தற்கால வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான முக்கிய காரணம் மக்களின் வாழ்க்கை முறை, நாட்டு மக்களின் எண்ணிக்கை, உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் சொல் உழைப்பாளர் குழுன்னு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை வந்து எதுக்கு வரும்னா, பொதுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா சேவை நோக்கம், 4வதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தனியார் துறை வந்து லாப நோக்கம். முதன்மை துறை வந்து எது வரும்னு பாருங்க, வங்கியல், கோழி வளர்ப்பு. இதில் முதன்மை துறை வந்து கோழி வளர்ப்பு வரும் 2வது. அடுத்து சார்பு துறை இல்லைனா 3ஆம் துறை இல்லைன்னா சேவை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வங்கியல் வரும். இப்போ 4, 3, 2, 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்கண்ட தொழில்களில் முதன்மை துறை சார்ந்த தொழில் தையல்காரர், ஆசிரியர், விவசாயி, காவலர். இதில் முதன்மை துறைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி. கீழ்கண்ட தொழில்களில் 2ஆம் துறை சார்ந்த தொழில்கள் மருத்துவர், குயவர், வங்கியாளர், தபால்காரர். இதில் வந்து 2ஆம் துறையை சார்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. குயவர் தான் 2ஆம் துறையை சார்ந்த தொழில். கீழ்கண்ட தொழில்களில் சார்பு துறை அல்லது சேவை துறையை சார்ந்த தொழில்களில் அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேவை துறையில் இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறியாளர், மீனவர், ஓட்டுநர், ஆசிரியர். இல்லை பொறியாளர், ஓட்டுநர், ஆசிரியர் இது 3மே சேவை துறையில் வருபவர்கள் தான். இல்லை வராதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனவர் தான். இதுவரை 39 வினாக்கள் பார்த்துருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இதுக்கப்புறமேட்டு இந்த லெசனுக்கான மீதமுள்ள வினாக்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். தற்போதைய உலகில் மனிதனின் அடிப்படை தேவைகளாக உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றுடன் எந்த புதிய தேவையையும் சேர்க்க வேண்டியது முக்கியம்? வேலை வாய்ப்பையும் சேர்க்க வேண்டியது வந்து முக்கியம். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் அலுவலர்களாகவும் கீழ்நிலையில் தொழிலாளர்களாகவும் பங்கு பெறுவோர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஊழியர்னு. ஊழியர்களை பணியமர்த்தி அவர்களின் பணிக்கு ஏற்ப ஊதியம் தருவோரை எவ்வாறு குறிப்பிடுவர்? பணி அமர்த்துவோர்னு. உழைப்பாளர் குழு என்பதில் கீழ்கண்ட யார் அடங்குவர்? உழைப்பாளர் குழு என்பதில் கீழ்கண்ட யார் அடங்குவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலையில் இருப்போர் மட்டும், வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்கள் மட்டும், வேலையில் இருப்போரும் மற்றும் வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும், வேலை இல்லாதவர் மட்டும். இதில் வந்து எது உழைப்பாளர் குழுவில் அடங்குபவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலையில் இருப்போர் மற்றும் வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் உழைப்பாளர் குழுவில் வந்து அடங்குவார்கள். உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் எந்த வயது வரம்பிற்குள் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம்? இந்த கொஸ்டின் வந்து புத்தக வினாக்களில் பார்த்தோம். 15 முதல் 60 வயது வரை உள்ளவர்களை நாம் வந்து உழைப்பாளர் குழுவில் எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதார கணக்கீட்டின்படி எந்த வயதிற்கு குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர்? 15 வயதிற்கு குறைந்தவர்கள் வந்து குழந்தைகளாக கருதப்படுகின்றனர். உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்லர் என எந்த வயதை கடந்தவர்கள் கருதப்படுகிறார்கள்? 60 வயதை கடந்தவர்கள் வந்து உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்லர் என கருதப்படுகிறார்கள். ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவருக்கும் இருந்தால் அந்நாட்டின் முன்னேற்றம் எவ்வாறு இருக்கும்? மெதுவாக இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை துறை அல்லது விவசாய துறை சார்ந்த அடிப்படை உற்பத்தி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயம், மீன் வளர்ப்பு, சுரங்கம் இது எல்லாமே முதன்மை துறைக்குள்ள தான் வரும். தொழிற்சாலைகள் முதன்மை துறைக்குள்ள வராது. உற்பத்தி பொருட்கள் மற்றும் தொழிற்சாலைகள் எந்த துறையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 2ஆம் துறையின் கீழ். உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து 2ஆம் துறையில் வரும், அதாவது தொழில்துறையில் வரும். பொருளியல் அமைப்பின் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? வேலைவாய்ப்பு அமைப்புன்னு. நன்கு வளர்ந்த நாடுகளில் உழைப்பாளர் குழுவின் பங்கு எந்த துறைகளில் பெரிதாக இருக்கும்? தொழில் மற்றும் சேவை துறைகளில். 1972 முதல் 1973 ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4-10 ஆண்டுகளில் இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது? 2% உயர்ந்துள்ளது. தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர் மற்றும் சிறிய அளவிலான தொழில் செய்வோர் ஆகியோர் எந்த துறையைச் சேர்ந்தவர்கள்? ஒழுங்கமைக்கப்படாத துறையைச் சேர்ந்தவர்கள்.
1972 டு 1973 முதல் 2011 டு 2012 வரையிலான காலகட்டத்தில் வேலை வாய்ப்பில் எந்த துறையின் பங்கு கணிசமாக குறைந்துள்ளது? எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. முதன்மை துறை வந்து 74% இருந்து 49% குறைந்துள்ளது. 1972 டு 1973 முதல் 2011 டு 2012 வரையிலான காலகட்டத்தில் வேலை வாய்ப்பில் சார்பு துறையின் பங்கு எவ்வளவு மாறியுள்ளது? அதாவது மூன்றாம் துறை சேவை துறையை சொல்றாங்க, எவ்வளவு மாறியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15%இருந்து 27% உயர்ந்துள்ளது. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து முதன்மை துறை, அதாவது விவசாயத்துறை பார்த்தோம், 74%இருந்து 49 குறைந்துள்ளது. அடுத்தது பாருங்க இரண்டாம் துறை இன்னும் சொல்ல, தொழில்துறை வந்து என்ன ஆயிருக்குன்னா 11%இருந்து 24% அதிகரிச்சிருக்கு. அடுத்து இப்ப பார்த்தது சேவைத்துறை வந்து 15%இருந்து 27% அதிகரிச்சிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களில் சொத்துக்கள் யாருக்கு சொந்தமானவை? அரசாங்கத்திற்கு. கீழ்கண்டவற்றுள் எந்த நிறுவனம் பொதுத்துறையை சேர்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், இது வந்து தனியார் துறை வரும். கீழ்கண்டவற்றுள் தனியார் துறை நிறுவனத்திற்கு சரியான எடுத்துக்காட்டு அசோக் லேலாண்ட், இது தனியார் துறை. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளில் சமீப காலமாக அதிக நெகிழ்ச்சியோடு பணிபுரியும் முறையில் கீழ்கண்ட எவற்றில் வளர்ச்சி காணப்படுகிறது? சுய வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, குறுகிய கால ஒப்பந்த பணிகள், பகுதி நேர வேலைவாய்ப்பு, இது எல்லாமே சரியானதா? தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் அதிக மக்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பை அளிக்கும் துறையாக எது உள்ளது? விவசாயத்துறை. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும் பகுதி கீழ்கண்ட எந்த முறையில் அமைந்துள்ளது? பெரும் பகுதி வந்து குறைந்த வருமானம் அளிக்கும் முறைசாரா துறைகள், அதாவது ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும் பகுதி வந்து எந்த முறையில் இருக்குன்னா குறைந்த வருமானம் அளிக்கும் முறைசாரா துறைகளாக இருக்கு. 1981ஆம் ஆண்டில் இருவேல்பட்டு கிராமத்தில் 100 குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டு இருந்தனர்? 24 குடும்பங்கள் வந்து 100 குடும்பங்கள்ல விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஆண்டுனா 1981ல். 2008ஆம் ஆண்டில் இருவேல்பட்டு கிராமத்தில் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்ந்துள்ளது? 41. முன்னாடி 1981ல் வந்து 24 குடும்பங்கள், இது 2008ல் வந்து 41 குடும்பமாக உயர்ந்துள்ளது. 1981 முதல் 2008 காலகட்டத்தில் இருவேல்பட்டு கிராமத்தில் விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருந்த குடும்பங்களின் விகிதம் 34% இருந்து எந்த அளவாக குறைந்துள்ளது? 26% குறைந்துள்ளது. 1981ஆம் ஆண்டில் இருவேல்பட்டு கிராமத்தில் பயிரிடுவோராக இருந்த குடும்பங்களின் சதவீதம் 42%. இது வந்து பயிரிடுவோரின் சதவீதம் கேட்டிருக்காங்க. 2008ஆம் ஆண்டில் இருவேல்பட்டு கிராமத்தில் விவசாய கூலிகளாக இருந்த குடும்பங்களின் சதவீதம் 26%. இருவேல்பட்டு கிராமத்தில் 1981லிருந்து 2008 வரை எந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்த குடும்பங்களின் சதவீதம் கணிசமாக 24%இலிருந்து 41 அதிகரித்துள்ளது. விவசாயம் அல்லாத பிற தொழில்களில் ஈடுபட்டிருந்த குடும்பங்களின் சதவீதம் வந்து 24%இலிருந்து 41 அதிகரித்துள்ளது. நாட்டில் உள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவில் உள்ள மக்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உழைப்பாளர் குழுன்னு. பொருளாதாரத்தின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறிப்பது வேலை வாய்ப்பு அமைப்பு. இந்த கொஸ்டின்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 1972 முதல் 1973ஆம் ஆண்டு தொடங்கி 4 பத்தாண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக எவ்வளவு பெருகி உள்ளது? 2% பெருகியுள்ளது. எந்த துறை அதன் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும் காப்பீடு போன்ற இதர ஆதாயங்களையும் அளிக்கிறது? எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. அரசால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பொதுத்துறைகள்னு.
கீழ்கண்ட எவற்றின் காரணமாக வேலைவாய்ப்பு முறை மாற்றி அமைக்கப்படுகிறது? மக்களின் வாழ்க்கை முறையை காரணமாக கொண்டு வேலைவாய்ப்பு முறை மாற்றி அமைக்கப்படுகிறது. இதோட 9th எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு மொத்தமாக 73 வினாக்கள் இருக்கு. இந்த 73 வினாக்களையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க.